வந்து ஆடியோட பஞ்சமி திதி மேம். ஆஷாட நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஆடி மாதம் அப்படின்னாலே வாராகியோட ஆஷாட நவராத்திரி வந்துரும். சோ அந்த ஆஷாட நவராத்திரி வந்து பஞ்சமி திதி வரக்கூடிய அந்த நாள் 18ஆம் தேதி மேம், ஜூலை 18. சோ அன்றைய தினம் பெண்கள் செய்ய வேண்டிய ரகசிய பூஜை ஏதாவது இருக்கா மேம்? அது இருந்தா பெண்கள் செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்ற இந்த தடவை ஆடி மாதம் பிறப்பே ஒரு பெரிய சிறப்பாக இருந்தது. அந்த நான் வந்து இந்த மாதிரியான சிறப்பு நாட்களில் என்ன வாங்குவேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி இதுவும் கோயின்சைடு ஆகி வருது. ஒரு பூர நட்சத்திரத்தில் ஒரு பஞ்சமி திதியில் ஒரு சனிக்கிழமையும் சேர்ந்து ஆடி மாதத்தில் வரும்பொழுது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். உங்களுடைய ஆடிக்கான பதிவுகள் எல்லாம் ரொம்ப தடபுடலா போயிட்டு இருக்கு மேம். ஆடி முதல் நாள் பதிவு போட்டிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து ஆடியோட பஞ்சமி திதி மேம். ஆஷாட நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஆடி மாதம் அப்படின்னாலே வாராகியோட ஆஷாட நவராத்திரி வந்துரும். சோ அந்த ஆஷாட நவராத்திரி வந்து பஞ்சமி திதி வரக்கூடிய அந்த நாள் 18ஆம் தேதி மேம், ஜூலை 18. சோ அன்றைய தினம் பெண்கள் செய்ய வேண்டிய ரகசிய பூஜை ஏதாவது இருக்கா மேம்? அது இருந்தா மக்களுக்கு சொல்லுங்களேன். பெண்கள் ரகசிய பூஜைன்னு என்கிட்ட கேட்டுட்டு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சொல்கிறீங்களே, அது எப்படி ரகசிய பூஜையாக இருக்கும் இல்லையா? நான் பார்த்தாலே ஆண்களும் தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ரகசிய பூஜை அப்படிங்கிறத எடுத்துடலாம். பெண்கள் என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா when it comes to a common platform அது ரகசியமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா இது உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க, உங்களோட பிரதர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது ரகசியம்னு எப்படி நம்ம சொல்கிறது இல்லையா? அதனால் ஸ்ரீவித்யா சொன்ன அந்த ரகசியம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு பெண்கள் செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்ற இந்த தடவை ஆடி மாதம் பிறப்பே ஒரு பெரிய சிறப்பாக இருந்தது. அந்த 2வது நாள் ஆடி 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் வருது. ஏன்னா மக நட்சத்திரத்தில் தான் நான் அன்றைக்கி மாதமே பிறந்தது. ஸோ சந்திரன், கேது, சுக்கிரன் சிம்மத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணால் மறுநாள் வந்து பூரம். ஸோ அம்பாளினுடைய அவதார நட்சத்திரமே வந்து பூரம் தான். ஆடி பூரத்தை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஆடி பூரம் வந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வர்றது தான் ஆண்டாளுக்கும் அந்த ஆடிப்பூர உற்சவம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் சீமந்தம் வந்து அப்போ தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 18 சனிக்கிழமை ஆடி 2ஆம் தேதி வந்து பூர நட்சத்திரம் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எப்போவாவது ஒரு தடவை தான் வரும். இந்த வருடம், அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் குருவும் சூரியனும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க கடகத்தில். சந்திரன், கேது, சுக்கிரன் இருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து சனிக்கிழமை ஸ்திரவாரம் பூர நட்சத்திரத்தில் பெண்கள் இவங்க கேட்டாங்க பார்த்திங்களா ரகசியமான. ஸோ உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமையோ அல்லது வீட்டில் தெரியாமையோ காசு சேர்த்து வச்சுருப்பீங்கள, போய் ஏதாவது ஒரு சின்னதாக கோல்டு வாங்குங்க. ரொம்ப விசேஷமான நாள் அது. அதனால் பஞ்சமி வந்து எப்போவுமே வளரும்னு சொல்கிறது. ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கிக்கோங்க, அது வந்து நம்ம சேவிங்ஸில் வாங்கலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களால் என்ன முடிஞ்சதோ இந்த ஆடியில் பூர நட்சத்திரத்தில் பஞ்சமி திதியில் சனி வாரத்தில், ஸோ வாரம், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். ஏதாவது ஒன்று நம்ம வாங்கினால் அது விருத்தி ஆகும். ஸோ நீங்கள் செடி நட்டு வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப செடி பிடிக்கும், ஸோ வீட்டில் எல்லாம் நான் அந்த மலர்கள் தான் நான் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா செடி வாங்கி வைக்கலாம். துளசி செடி வாங்கி வைங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம். வீட்டில் ஐஸ்வர்யம் சேரும். நம்ம கண்டிப்பாக உட்காந்து ஒரு 10 பூவை போட்டு ஸ்லோகம் சொன்னால் தான் பூஜை அப்படிங்கிறதே கிடையாது. நான் வந்து இந்த மாதிரியான சிறப்பு நாட்களில் என்ன வாங்குவேன் அப்படின்னா, இப்போ சுவாமிக்கெல்லாம் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு வெள்ளியிலேயே சின்ன சின்ன பூக்கள் வருது இல்லையா? என்கிட்ட ஸ்வர்ண புஷ்பமே இருக்குது.
பட் இருந்தாலும் ஒரு என்ன பண்ணுவேன்னா, நவராத்திரிக்கெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கோ இல்லை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு அஷ்டோத்திரம்லாம் சொல்லும் பொழுது சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வெள்ளியிலேயே நான் வில்வம் இலை வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு இந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய சின்னதாக இந்த மலர்கள், அது வந்து தங்க முலாம் பூசியும் வச்சுருக்கா. நீங்கள் நகை கடையில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ உங்களால் என்ன முடிஞ்சதோ 5 பூ வாங்கிக்கோங்க, 3 பூ வாங்கிக்கோங்க, இல்லை ஒத்த கூட நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பூஜைக்கான சில பொருட்களை நம்ம வாங்கினாலுமே அதுவுமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறது தான். ஏன்னா இன்றைய நாள் இந்த பஞ்சமி திதியில் பூர நட்சத்திரத்தில் சனி வாரத்தில் விருத்தி ஆகும்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பல மடங்காக நமக்கு விருத்தி ஆகும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா ஐஸ்வர்யம் சேரக்கூடிய ஒரு சூப்பரான டே. சூப்பர் மேம். இந்த பஞ்சமி திதியில இப்படி ஒரு நல்ல நாள்ல நீங்க வந்து தங்கமோ அல்லது வெள்ளியோ வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பஞ்சமி திதிக்கான உரிய தேவதையான அந்த வாராகி அம்மனுக்கு வந்து எந்த நேரத்துல வந்து புடவை வாங்கி நம்ம கொடுக்கணும்னு பிரியப்படுறாங்கன்னா எந்த நேரத்துல மேம் கொடுக்கலாம்? பொதுவாக அன்றைக்கி பூர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நவராத்திரி டைமெல்லாம் வந்து ஈவினிங்ஸ் தான் ரொம்ப விசேஷம். ஸோ சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே சாயங்காலம் வாராகிக்கு புடவை வாங்கி கொடுக்கறதோ, இல்லை வாராகிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதோ, இல்லை சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி நெய்வேத்தியம் பண்ணுறதோ, இந்த மாதிரி சில இடங்களில் வாராகிக்கு பஞ்சமியில் ஹோமம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹோமம் பண்ணும்போது நீங்கள் அந்த ஹோமத்துக்கு போயிட்டு அதுக்கான திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஹோமத்துக்கான நெய் கொடுக்கலாம், ஹோமத்தில் போடுறதுக்கு நீங்கள் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம். சம்டைம்ஸ் சில பேர் வந்து பனங்கிழங்கு கூட போடுறாங்க அந்த ஹோமத்தில். நமக்கு என்ன சுவாமிக்கு கொடுக்கணுன்னு இருக்கோ, ஹோமத்துக்கு சேர்க்கறதுக்கான புடவை நீங்கள் வந்து கொடுக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும் ஹோமத்துக்கானதும் நீங்கள் போய் பண்ணலாம். ஏன்னா நிறைய வாராகி வழிபாடு செய்கிறவங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமியில் ஹோமத்தை வந்து தவறாமல் செய்வாங்க. நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறத விட யார் அந்த மாதிரி வாராகி ஹோமம் எங்கே செய்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் வந்துட்டு ஹோமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க. நமக்கு வியாதிகள் இருந்ததுன்னா அது தீரும். ஸோ வாராகி வந்து உங்களுக்கு படை தளபதி தானே. அதனால் நம்ம கூடவே அந்த அம்மா இருந்து நமக்கு வேணுங்கிற நல்லது வந்து செஞ்சு கொடுப்பாங்க. வாராகி வழிபாடு செய்யும்பொழுது ராஜமாதங்கியை மறந்துடாதீங்க. இந்த வாராகி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சத்ரு தொல்லை எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நைவேத்தியம் அந்த ஆலயத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் விநியோகம் பண்ணலாம்? பொதுவாக வந்து அம்பாளுக்கு வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்கு தான் ரொம்ப விசேஷம். ஸோ நீங்கள் நல்லா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு உரித்து கட் பண்ணி அதில் கொஞ்சம் சால்ட் பெப்பர் போட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம்தான். அப்படி இல்லைன்னா இந்த பாசி பருப்பில் இருக்கிற வெல்லம் போட்ட பாயசம் பண்ணலாம். கருப்பு உளுந்தில் செஞ்ச வடை, இது எல்லாமே நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சுவாமிக்கு அங்கே இருக்கிறவளுக்கும் விநியோகம் பண்ணலாம். உளுந்து சாதம் கூட பண்ணுவாள். உளுந்து, ஆமாம், கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்தை நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு பெருங்காயம் அதெல்லாம் நல்லா போட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு உளுந்து சாதம் வந்து அந்த பொடியில் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி உளுந்து சாதமும் நீங்கள் பண்ணலாம். அது தோலோடு இருக்கணும், அந்த தோலை எடுக்கக்கூடாது. சூப்பர் மேம். பஞ்சமி திதி, அதுவும் ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி திதியில் என்ன வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. எதனால் வாங்கணும் அப்படின்ற அந்த அர்த்தமும் விளக்கமாக கொடுத்தீங்க. ஆமாம், நான் ஜென்ரலி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சனிக்கிழமையில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி இதுவும் கோயின்சைடு ஆகி வருது. ஒரு பூர நட்சத்திரத்தில் ஒரு பஞ்சமி திதியில் ஒரு சனிக்கிழமையும் சேர்ந்து ஆடி மாதத்தில் வரும்பொழுது நம்ம தவற விடாமல் அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று எங்கேயோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் நமக்கு நல்லது வராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. ஸோ கடவுள் அதுக்கான சில நேரம் காலத்தையும் நமக்கு கொடுக்குது. பயன்படுத்திக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். சூப்பர் மேம். மக்களுக்கு என்ன தேவை, எந்த காலகட்டத்தில் என்ன தேவை, என்னைக்கு வாங்கினா அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அருமையாக ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த பதிவுலையும் அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. தேங்க்யூம்மா.